காசி அல்வா அவ்வளோ ஈஸியான ஸ்வீட் கிடையாது. அது எப்படின்னா பூசணிக்காயை திருவிட்டு அதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு அப்புறம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாலை குக் பண்ணிட்டு சுகரை போட்டு கடைசியில் குங்குமப்பூ கொஞ்சம் பாலை கரைச்சி போட்டு நல்லா கன்சிஸ்டன்சி வர நெய் விட்டு கிட்ட இவ்வளவு காசி அல்வா நான் சொல்ல மாட்டேன், பூசணிக்காய் அல்வா. அதான் பூசணிக்காய் அல்வா சொல்லலாம், காசி சொல்ல முடியாது. The taste is very good. The taste ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்து I like the texture. ஒன்று ஆஃப்டர் அமௌண்ட் ஆஃப் ஸ்வீட் ஒன்னே இன்னும் கொஞ்சம் நெய் தேவை. பட் அதர்வைஸ் டேஸ்ட், டெக்ஸ்சர், ஃப்ளேவர், கன்சிஸ்டன்சி டூ குட். பூஜா சூப்பரா இருக்கு. ஸ்வீட் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து கரெக்டா போட்டிருக்கீங்க. கன்சிஸ்டன்சி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. குக் வித் கோமாளியில் பூஜா ட்ரை பண்ண ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியானதும் கூட. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.